ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் அன்பு இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 நாம் இருக்கிறோம். அரசர்கள் முதல் புத்தகத்தில் 6 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த 6வது அதிகாரத்தில் எவ்வாறு சாலமோன் அரசன் ஆலயத்தை, திருக்கோயிலை அழகாக அற்புதமாக கட்டினார் என்பதை பார்த்த நாம் அடுத்த பகுதியில் ஆலயத்தை கட்டிப்பிடித்தவர் அவருடைய அரண்மனையை கட்டுவதற்காக துவங்குகிறார். இந்த 7ஆம் அதிகாரத்தில் இதை பற்றிய விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய அருட்பணியாளர் ரேமண்ட் ஜோசப் அவர்கள். நாம் வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். இந்த 7ஆம் அதிகாரம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆலயம் கட்டுதல். சாலமோன் ஆலயம் கட்டுகிறான். அந்த ஆலயம் கட்டுதல் என்கிற அந்த பரந்த அமைப்பில் இது 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், இந்த 4 அதிகாரங்களின் அமைப்பில் இருக்கிறது. இது 3வது அதிகாரம். ஆனால் இங்கே ஆலயத்தை பற்றி சொல்லாமல் அரண்மனையை பற்றி சொல்லுகிறது. அரண்மனையை பற்றி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் மட்டும்தான். மீதமுள்ள வசனங்கள் 51 வசனங்கள் இந்த பகுதியில் இருக்கிறது. 51 வசனங்களிலே 15ஆம் வசனத்திலிருந்து முழுமையாக ஆலயத்தில் உள்ள பொருட்களை பற்றி பேசுகிறது. அதனால தான் இது ஆலயம் கட்டுமான பணிக்குள் தான் அமைகிறது. இருந்தாலும் இடைச்செருகலாக 2 பகுதிகள் இருக்கிறது. சாலமோன் அரண்மனையை கட்டுவதையும் அதே மாதிரி சிறப்பு சிற்பி ஈராமை பற்றிய செய்தியும் இருக்கிறது. ஈராம் கோவில் கட்டுகின்ற அந்த பணிக்காகத்தான் அழைக்கப்படுகிறான். எனவே அதுவும் அந்த ஆலய கட்டுமான பணிக்குள் தான் அடங்கும். இந்த பகுதியை நாம் 6 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி சாலமோனின் அரண்மனை, 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் முடிய. 2ஆம் பகுதி சிறப்பு சிற்பி ஈராம். இவனும் தீரிலிருந்து வருகிறவன் தான், தீர் சீதோன் பகுதிகளில் இருந்து. அதனால் ஈராம் அரசனையும் இவனையும் இணைத்து பார்க்கக்கூடாது. ஒருவேளை ஈராம் அரசர் இந்த ஈராம் என்கிற சிற்பியை அனுப்புகிறார், அவ்வளோதான். சரி, பேர் தான் 2 ஒன்றா இருக்கு. ஆனால் 2 பேரும் வெவ்வேறு மனிதர்கள். ஒருவன் அரசன், தீர் சீதோனுடைய அரசன். இன்னொருவன் சிற்பி, கைதேர்ந்த சிற்பி. 3வது பகுதி 15ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை 2 வெண்கல தூண்கள். அது குறிப்பேட்டு நூலிலும் இருக்கிறது. 2 குறிப்பேடு, 3, 15 முதல் 17. இந்த அரசர்கள் புத்தகத்தில் என்ன சிறப்பு என்றால் 1 அரசர், 2 அரசர் 2மே குறிப்பேட்டிலும் இதற்கான வரலாறு இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா தாவீது, சாலமோன் இவர்களை பற்றித்தான் குறிப்பேடு புத்தகம் விரிவாக சொல்லுகிறது. அதனால் தாவீது வரலாற்றிலும் குறிப்பேடு இருக்கும், சாலமோனுடைய வரலாற்றிலும் குறிப்புகள் இருக்கும். அதற்கடுத்து 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை வார்ப்பு கடல் என்பதை பற்றி. வார்ப்பு கடல் ஒன்றும் இல்லை, தண்ணீர் வைக்கின்ற கலம். அந்த கலம் அதான் வார்ப்பு கடல். அது செங்கலத்தால் வார்க்கப்பட்டதால் வார்ப்பு கடல். அது தண்ணீர் இருக்கிறதுனால கடல் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கடுத்த பகுதி வெண்கலத்தாலான தள்ளுவண்டிகள். அது 7ஆம் அதிகாரம் 27லிருந்து 39 முடிய. 39 முடிய. இறுதி பகுதி திருக்கோவில் உள்ள பொருள்களின் பட்டியல். இது நீண்ட பட்டியல், 40 வசனத்திலிருந்து 51 வசனங்கள். ஆக இந்த 6 பகுதிகளையும் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்போ முதல் பகுதிக்கு வருவோம். சாலமோனின் அரண்மனை, 7ஆம் அதிகாரம் 1 முதல் 12. இந்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன குறிப்பு. தாவீது அவனுடைய அரண்மனையை சீயோன் மலையில் கட்டினான்.
அந்த சீயோன் மலை என்பது மலையினுடைய ஓகே. தெற்கு பகுதி, ஒரு 500 மீட்டர் கீழே இறங்கி இருக்கிற பகுதி. ஆனால் மிக முக்கியமான பகுதி. இஸ்ராயல் மக்களை பொறுத்தமட்டில் சீயோன் மலை என்பது அதான் எருசலேம் அவங்களுக்கு. எருசலேம் நகர வந்து சீயோன் மலையாகத்தான் பாவித்தார்கள். சீயோன் மகளே என்று கூட அழைப்பார்கள். எருசலேமே சீயோன் மகள் என்று அழைப்பார்கள். அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, முதல் தாவீது அங்கே தான் குடியேறினா. இரண்டாவது, அவன் அங்கே உடன்படிக்கை பேழையை அமைத்தான், அதுக்குரிய கூடாரத்தை அமைத்தான், அவனுடைய அரண்மனையும் அங்கு கட்டினான். அது மட்டுமல்ல, சிலோவாம் குளமும் அங்குதான் இருக்கிறது. கேகோன் நீர்வீழ்ச்சியை மடை மாற்றி அந்த பாறையை குடைந்து 500 மீட்டர் அளவிற்கு நீளத்திற்கு உள்ளே சுரங்கப்பாதை அமைத்து, அந்த சுரங்கப்பாதை வழியாகத்தான் தண்ணீர் வெளியே போகிற கெதரோன் பள்ளத்தாக்குக்கு போய் விழுகிற தண்ணீரை மடை மாற்றி நகருக்குள் கொண்டு வந்தது வந்து எசேக்கியா அரசன். அதனால் அந்த சிலவாம் குளம் இருப்பதனால அதை வந்து சிலாமு குளத்தில் ஒன்றா தண்ணியை விட்டான். அந்த தண்ணீர் தான் நகரத்துக்கு கிடைக்கிற தண்ணீர், நீர் ஆதாரம். அங்கிருந்தான் எல்லா இடங்களுக்கும் தண்ணீர் போகும். அது நீரூற்றிலிருந்து வருவதனால எப்போதும் தண்ணீர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு எந்த காலம் இல்லை, எல்லா காலமும் நீரூற்றிலிருந்து தண்ணீர் வரும். இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறது, சிலவம் குளத்திற்கு இன்றைக்கும் தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது அந்த சுரங்கப்பாதையின் வழியாக. இன்னொன்று, தாவீதுடைய கல்லறையும் அங்குதான் இருக்குது. இந்த சிறப்புகள் அடங்கி இருக்கிறதுனால சீயோன் மலை வந்து மிக முக்கியமான மலை. அது மட்டுமல்ல, இது வந்து எல்லா இனங்களும் எல்லா குலங்களும் போகிற இடம். இது எந்த குலத்துக்கும் சொந்தமானதில்லை. நடுநிலையான ஒரு நகர் எருசலேம் நகர். சவுல் கூட தான் முதல் அரசனான உடனே பொதுவான இடத்தை அவன் தேடவில்லை. அவன் வந்து தன்னுடைய சொந்த ஊரில் தான் அரண்மனையை கட்டினான். அங்கிருந்து தான் ஆட்சி செய்தான். கிபியா, அதில் தான் அவன் தங்கியிருந்தான், அவனுடைய சொந்த ஊரிலே. அதுதான் மற்றவர்களுக்கு பிடிக்கலை. இப்போ 12 குளங்கள் இருக்கின்ற போது ஒரு குளத்திலிருந்து ஒரு அரசன் வந்தான் என்றால் அவனுடைய சொந்த ஊரில் போய் அவனை பார்க்கணுன்னு விரும்ப மாட்டாங்க. அது ஒரு தடையாக இருக்கு. ஆனால் தாவீது அப்படி இல்லை. தாவீது வந்து ஒரு தெளிவான சிந்தனை போக்கு கொண்டவன். அதனால் அவன் என்ன பண்ணான், அவனுடைய சொந்த ஊர் பெத்லேகமாக இருந்தாலும் பெத்லேகமில் அரண்மனை கட்டலை. ஏன்னால் மற்ற இனங்கள் எல்லாம் போவதற்கு, குளங்கள் எல்லாம் போவதற்கு அது தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான இடத்தை தேர்ந்தெடுத்தான். அதனால எபுசோயர்களை விரட்டி அடித்து விட்டு, அவர்களை வெற்றி கொண்டு விட்டு, அவர்களுடைய நகரான, அது வந்து பொதுவான நகர், நடுநிலைமையான நகர், அங்கே தன்னுடைய அரண்மனையை கட்டினார். அதனால இந்த சிறப்புகள் எல்லாம் கொண்டதாக எருசலேம் இருந்தது. இந்த எருசலேமில் தாவீதுடைய விருப்பம் வந்து சீயோன் மலையில் கோவில் கட்ட. ஆனால் காலப்போக்கிலே அவனுக்கு இங்கே உள்ள இடம் பொருத்தமாக இருக்காது என்று எண்ணி எருசலேம் மலை உச்சியில் கட்ட எண்ணினான். உயர் மலையில் கோவிலை கட்ட எண்ணினான். அது சிறப்பான இடம். அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து தாவீதை நம்ம சாலமோனோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது, சாலமோன் கோவிலுக்கு பக்கத்திலே தன்னுடைய அரண்மனையை கட்டுகிறான். இதை வந்து நம்ம இன்னொரு கோணத்திலும் பார்க்க வேண்டும். வடநாடு தென்னாடு. சாலமோன் காலத்தில் வடநாடு தென்னாடு கிடையாது. ஆனால் சாலமோனுக்கு பிறகு வடநாடு தென்னாடு என்ற நாடு பிரிந்தது. இரண்டும் 2 விதமான கோட்பாடுகளை கொண்டிருந்தது. வடநாடு ஒரு கோட்பாடு, தென்னாடு ஒரு கோட்பாடு. தென்னாட்டில் உள்ளவர்கள் கடவுளை யாவே என்று அழைத்தார்கள். வடநாட்டில் உள்ளவர்கள் கடவுளை எலோகிம் என்று அழைத்தார்கள். அவங்க ஏன் எலோகிம் என்று அழைத்தார்கள் என்றால், யாவையினுடைய பெயரை சொல்லக்கூடாது. மோசேக்கு யாவை வெளிப்படுத்திய பெயர் வந்து யாவே, கடவுள் வெளிப்படுத்தியவர். எனவே அந்த யாவே என்கிற அந்த பெயரை அவர்கள் உச்சரிக்கக்கூடாது. அதனால எலோகிம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அப்படின்னா என்ன பொருள் என்றால், கடவுளுடைய பெயரை யாரும்
அவமானப்படுத்தக்கூடாது. அடிக்கடி சொல்லும்போது அந்த வார்த்தை வந்து தவறான வழியில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கடவுளுடைய பெயரை அவர் வெளிப்படுத்தி அந்த பெயரை பயன்படுத்துவதற்காக எலோஹிம் என்று அவர்கள் அழைத்தார். கடவுள் இருந்த மலையை கூட தொடக்கூடாது அப்படின்னு அவங்கள்ட்ட பயம் இருந்தது. சீனாய் மலையை வந்து தொடக்கூடாது. அதனால தான் மோசே வந்து என்ன பண்ணுவார், வடநாட்டு பாரம்பரியமாக இருந்ததால் தன்னுடைய காலணிகளை கழட்டி விட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு யாவையினுடைய சந்திப்பு நிகழ்கிறது. புனித இடம். இப்போ கடவுள் தோன்றிய இடமெல்லாம் புனிதம் நிறைந்தது. அந்த புனிதமான இடத்தில் வந்து புனிதத்தோடு இருக்க வேண்டும். அங்கே மனிதனுடைய நடமாட்டங்கள் அதிகம் இருக்கக்கூடாது. யாவை வந்து தூரத்தில் தான் இருக்கணும். யாவைக்கு நமக்கும் தொடர்புகள் வந்து நீண்ட இடைவெளியோடு இருக்கணும். அதுதான் வடநாட்டு பாரம்பரியம். கடவுளை வந்து டிரான்செண்டன்ட் காட் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் வந்து கடந்தவர், நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. அதுதான் வடநாட்டு சிந்தனை. கடவுளை தொட முடியாது, கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் வந்து அரூபி, உருவம் இல்லாதவர், அவரை நம்ம பார்க்க முடியாது, அவர்கிட்ட பேசலாம், ஆனால் அவரை பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. முடியாது என்பதை விட பார்க்கக்கூடாது. நேரடியாக சந்தித்தாலே போச்சு, செத்து போயிடுவான். அதனால தான் மோசே கடவுளை நேரடியாக சந்தித்து வரும்போது அவர் வந்து துணியை மூடிக்கிட்டார், மக்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா கடவுளை பார்த்தவர் அவர். அதனால் முக்காடிட்டு கொண்டு தான் வர வேண்டும். இது வடக்கு பாரம்பரியம். தெற்கு பாரம்பரியம் அப்படி இல்லை. கடவுள் கூட விளையாடலாம், கடவுளோட பேசலாம், கடவுளோட சண்டையிடலாம். தென்னாட்டு பாரம்பரியம். கடவுள் பக்கத்திலே இருக்கலாம். தாவீதுடைய கூடாரத்துக்கு பக்கத்திலேயே உடன்படிக்கை பழ இருந்தது. அதனால தான் சாலமோன் கோவிலை கட்டிய உடனே கோவிலுடைய அந்த பகுதியிலேயே அரண்மனையும் கட்டினார். கோவில் இருந்த அந்த இடத்திற்கு அருகிலேயே அரண்மனையை கட்டினார். அதனால் கடவுளுக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதை சுட்டி காட்டுவதற்காக கடவுளுக்கும் அரசனுக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் தான் நாம் கோவிலுக்கு அருகிலே இந்த அரண்மனை வர முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது வடக்கு பாரம்பரியமாக இருந்தால் அரண்மனைக்கு பக்கத்தில் கோவில் இருக்க முடியாது. பலிபீடத்துக்கு அருகில் அரண்மனை இருக்க முடியாது. தென்னாட்டு பாரம்பரியம், யூதா பாரம்பரியம். அதனால் கோவிலுக்கு வெகு அருகில் சாலமோன் அரண்மனையை கட்டுகிறான். அந்த ஒரு பின்னணி செய்தியோடு நாம் இந்த முதல் வசனத்தை பார்ப்போம். 7ஆம் அதிகாரம் 1 வசனம். சாலமன் தம் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 ஆண்டுகள் ஆயின. கோவிலை கட்ட 7 ஆண்டுகள், ஆனால் அரண்மனையை கட்ட 13 ஆண்டுகள். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த அரண்மனை சிறப்புமிக்க அரண்மனையாக இருந்திருக்கும், கோவிலை விட பெருமை மிக்கதாக இருக்கணும். அவர் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையையும் கட்டினார். அந்த அரண்மனைக்கு வந்து லெபனான் வனம், த ஹவுஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆஃப் லெபனன் என்று அழைப்பார்கள். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேதுரு மரங்கள், அதாவது லெபனான் காடுகள், இந்த கேதுரு மரங்கள் எல்லாம் அப்படியே இங்கே வந்துருச்சு. கேதுரு மரங்கள் எல்லாம் அப்படியே நகர்ந்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறது மாதிரி. அதனால தான் இந்த ஹவுஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஆஃப் லெபனன், லெபனானின் வனம் இந்த அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் நீளம் 100 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். ஆக முழம் என்கிற கணக்கு நமக்கு நல்லா தெரியும். அதுலேருந்து 1.5 மடங்கு கூட்டிக்கிற வேண்டியதான். அதாவது 100 முழம் என்றால் 150 அடி, 50 முழம் என்றால் 75 அடி, 30 முழம் என்றால் 45 அடி. ஒரு அரை மடங்கு கூட்ட வேண்டும். இதில் 1 அரசர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16 முதல் 17, அதில் பார்த்தீங்கன்னா இந்த லெபனான் வனத்தில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு அரசர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 அரசர் 10ஆம் அதிகாரத்தில்
16 முதல் 17. அரசர் சாலமோன் 200 கேடயங்கள், பெரிய அதே மாதிரி 300 கேடயங்கள், 200 பெரிய கேடயங்களும் 300 சிறிய கேடயங்களும். அதாவது எந்த அளவுக்கு என்றால் அந்த மாளிகையில் வந்து கேடயங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு அந்த எல்லாமே இந்த கேடயங்கள் எல்லாம் 7 கிலோ பொன், அதே மாதிரி 2 கிலோ பொன். 7 கிலோ பொன் வந்து 200, அதே மாதிரி 2 கிலோ பொன் வந்து 300 கேடயங்கள். இவையெல்லாம் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த அளவுக்கு அழகுமிகு கேடயங்கள் எல்லாம் தொங்குகிற அளவுக்கு அவன் அரண்மனை கட்டினான். 500 கேடயங்கள். பொண்ணு எல்லாம் அங்கதான். 1 அரசர் 10ஆம் அதிகாரம் 16 முதல் 17. ஏசாயா புத்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஏசாயா புத்தகம். போர்க்கருவிகள் இருந்த வனம் அப்படிங்கிறார். அந்த சாலமோன் கட்டிய மாளிகை அரண்மனை எப்படி இருந்துச்சுன்னா போர்க்கருவிகள் இருந்த வனம் அப்படிங்கிறார். அது ஒரு வனம் போல இருந்தது. அங்கே போர்க்கருவிகள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருந்தன அப்படிங்கிறார். 4 வரிசைகளில் கேதுரு மரத்தூண்கள். ஒரு வரிசைக்கு 15 தூண்கள். ஒரு வரிசைக்கு 15 தூண்கள். 4 வரிசைகளில் இல்ல 3 வரிசைகளில் வந்து 15 தூண்களில் அறைகள் இருக்கும். முன்பகுதி 15, ஒரு வரிசை 15 தூண்கள் வந்து தூண்கள் மட்டும் இருக்கும். ஏறக்குறைய நம்முடைய முன்மண்டபம் போல 12 தூண்கள் முன்மண்டபம் போல இருக்கும். மீதமுள்ள 3 வரிசைகள், அப்போ 45 தூண்கள். ஒட்டுமொத்தமாக 60 தூண்கள் இருக்கிறது. 4 வரிசைகளில் 60 தூண்கள். அதில் 45 தூண்களில் அறைகள் அப்படியே மேலே நிற்குது. இந்த தூண்களின் மேலே அறைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. மீதமுள்ள ஒரு வரிசை, அதாவது 15 தூண்களில் வந்து முன்மண்டபம் போல இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மண்டபத்தை அவன் கட்டினான், அவன் அரண்மனையை கட்டினான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கேதுரு மரங்கள் அங்கே இருந்தன. அதே மாதிரி பலகணிகள் எல்லாம் 3 வரிசைகளில் பலகணிகள் எதிரும் புதிருமாக, அதாவது எதிருக்கு எதிராக. கதவுகள் எல்லாம், கதவு நிலைகள் எல்லாம் சதுர வடிவில் இருந்தன அப்படிங்கிறார். வழக்கமா செவ்வக வடிவில் தான் கதவுகள் இருக்கும். இங்கே உள்ள கதவுகள் எல்லாமே சதுர அளவு, ஒரே அளவு இருந்திருக்கிறது என்று ஏறக்குறைய 5ஆம் வசனம் வரை அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. லெபனானி வனம் எனப்பட்ட மாளிகையையும் கட்டினார். அதன் நீளம் 100 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். 4 வரிசையாக கேதுரு தூண்களை நிறுத்தி அவற்றின் மேல் கேதுரு விட்டங்களை பொருத்தி அந்த மாளிகையை கட்டினார். வரிசைக்கு 15ஆக நின்ற 45 தூண்களின் மேல் அமைந்த அறைகள் கேதுரு மரங்களாலேயே மச்சு பாவப்பட்டிருந்தது. அதாவது மேல்கூரை வந்து பாவப்பட்டு இருக்கிறது. பலகணிகள் 3 வரிசைகளாக அமைந்திருந்தன. 3 வரிசைகளிலும் அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தன. எல்லா கதவுகளும் கதவு நிலைகளும் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன. 3 வரிசையிலும் அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தன. ஆக இந்த அளவுக்கு சிறப்பு மிகு அரண்மனையாக தன்னுடைய அரண்மனையை கட்டுகிறார். ஒரு நீண்ட, அதாவது கோவிலுடைய நீளமே 120 அடி தான். ஆனால் அவனுடைய அரண்மனை வந்து 150 அடி. 150 அடி 150 அடி, 75 அடி அகலம். அது வந்து மொத்தமே 30 அடி அகலம் தான். அகலம் வந்து 30 அடி தான். உயர்ந்தான் 45 அடி கோவில். ஆனால் இங்கே வந்து எல்லாமே அதிகமான அளவு. சொல்லப்போனால் 150 அடி நீளமான அரண்மனை, 75 அடி அகலம், 45 அடி உயரம். அதனால தான் 13 ஆண்டுகளாக இருக்குது. 13 ஆண்டுகளாக மாறி. இது ஒரு அரண்மனை, ஒரு அரண்மனை பற்றி தான் விளக்கம். அடுத்து 6ஆம் வசனம். அவர் தூண் மண்டபம் ஒன்றும் கட்டினார். தூண் மண்டபம்னா என்ன? ஏற்கனவே 4 வரிசைகளில் தூண்கள் இருக்கிறது. 60 தூண்கள் ஏற்கனவே இருக்கிறது. அதுபோக தனியாக தூண்கள்.
ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி ஆயிரங்கால் மதுரையில் ஆயிரங்கால் மண்டபம் உள்ளது போல இது ஒரு ஆயிரங்கால் மண்டபம் போல இருக்குது. அந்த காலத்தில் ஆயிரங்கால் மண்டபம் போல தூண்கள் எல்லாமே மரத்தாலான கேதுரு மரத்தாலான தூண்கள். வாசிங்க. அதன் நீளம் 50 முழம், அகலம் 30 முழம். அகலம் 30 முழம், அது 75 அடியும் 45 அடி அகலமும் கொண்டது. அதற்கு முன் தூண்களும் விதானமும் கொண்ட வேறொரு மண்டபமும் அவர் அமைத்தார். தூண்களும் விதானம் என்றால் கூரை, விதானம் என்றால் மூடி இருப்பது, அந்த கூரை மண்டபத்தை மூடி இருப்பது தான். இப்போ மண்டபம் மூடப்பட்டிருந்தது, வெறுமனே தூண்கள் இல்லை, அதில் மூடப்பட்டிருந்தது. அதனுடைய நீளம் வந்து 75 அடி, அகலம் வந்து 45 அடி. இப்போ இது வந்து 2வது பகுதி. அதே மாதிரி 3வது தூண்களும் கூரைகளும் கொண்ட மண்டபமும் மற்றொரு மண்டபம் இருந்தது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இது ஏறக்குறைய பார்வோனின் அரண்மனை வந்து இது 5வது. ஸோ முதலாவது வந்து அரண்மனை, 2வது வந்து தூண் மண்டபம், 3வது இன்னொரு தூண் மண்டபம், மேலே வந்து கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது, 4வது நீதி மண்டபம், 5வது சாலமோன் தங்குவதற்கு கட்டப்பட்ட மண்டபம். அரண்மனை மட்டுமல்ல, தூண் மண்டபம், அதே மாதிரி மேலே வேயப்பட்ட இன்னொரு மண்டபம், நீதி மண்டபம், சாலமோனுக்குரிய அரண்மனை, அப்புறம் அவனுடைய மனைவிக்கு